ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா கேப்சிகம் கறி. அந்த கேப்சிகம் வந்து ஒரு பெரிய கேப்சிகம் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 வெங்காயம் போதும். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் சீரகம். இது வந்து நம்ம தனியாக எண்ணெய் ஊற்றாமல் வதக்க போகிறோம். வறுத்து பேஸ்ட் ஆக்கி வச்சுக்க போகிறோம். 2 ஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி. இது வந்து 2 சில்லு, அப்புறம் தேங்காய் சில்லு, அப்புறம் வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இது ஃபுல்லாக எல்லாம் வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுக்கணும். இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் போதும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் ஆக்கிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் மிக்சியில். பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறுது. ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டால் போதும். சீரகம் பொரிஞ்சு வரப்போ அதுக்கப்புறம் வெங்காயம், இது லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். குடமிளகா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீக்லி ஒன்ஸு குடமிளகா சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரீஃபைண்ட் ஆயிலோடு செய்கிறதோட. இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப நைஸாலாம் ஒன்றும் அரைக்கணும் அவசியம் இல்லை. இது சும்மா குறைப்படம் அரைச்சா போதும். இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து சென்னா அந்த மாதிரி தானே செய்வாங்க, உருளைக்கிழங்கு சப்ஜி. ஆனால் இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.
இங்கே மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் இந்த குடமிளகா கிரேவி. பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி. ஒரு சில தக்காளி நறுக்க பிடிக்கலன்னா நீங்கள் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நான் சின்னதாக தானே நான் கட் பண்ணிக்கிறேன், அதனால் அது சீக்கிரமாக வந்துடும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரப்போ நம்ம கேப்சிகம் போடணும். இதை நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் 2 போடலாம் தாராளமாக. 2னா அதுக்கு தகுந்தாப்புல தக்காளி 3 ஆட் பண்ணிக்கணும். நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றா சேரும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாலாம். இந்த குடமிளகாவோட சேர்ந்துருச்சு எல்லாமே மசாலா. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம்னா அரைச்சி முந்திரி பருப்பு, பட்டை, தேங்காய், சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தேங்காய் சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டிங்கன்னா ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில் கொஞ்சம் வெந்துடும். பார்த்திங்கன்னா மூடி போட்டுக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மூடி எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடணும். நல்லா வெந்துடுச்சு, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் கறி, குடமிளகா குழம்புன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.